மின்சார வாரியத்திலிருந்து வந்திருக்க அஃபிஷியல் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மின்சார பணியாளர்கள் 101 பேரின் வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இந்த செய்திக்குறிப்பின்படி தமிழ்நாடு மின்வாரிய பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். முதல்வர் மு.க. ஸ்டாலினின் நேற்று தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணிபுரிந்து பணிக்காலத்தில் இயற்கை எய்திய 101 பணியாளர்கள் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி, தலைமைச் செயலாளர் இறையன்பு, எரிசக்தி துறை கூடுதல் செயலாளர் ரமேஷ் சந்த மீனா, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவர் மற்றும் இயக்குனர் ராஜேஷ் லகானி, இயக்குனர் சிவலிங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மின்வாரிய பணிக்காலத்தில் இயற்கை எய்திய 101 பணியாளர்களின் வாரிசுதாரர்களின் தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடத்துக்கு 17 நபர்களுக்கும், இளநிலை உதவியாளர் கணக்கு பணியிடங்களுக்கு 6 நபர்களும், மின் கணக்கீட்டாளர் பணியிடத்திற்கு 11 நபர்களுக்கும், களப்பணி உதவியாளர் பணியிடங்களுக்கு 45 நபர்களுக்கும், தட்டச்சர் பணியிடத்திற்கு 3 நபர்களும், அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு 5 நபர்களும், உதவியாளர் பணியிடத்திற்கு 1 நபரும், காவலாளி பணியிடத்திற்கு 13 நபர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த மின்சாரத்துறை வாரியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காலிப்படை இனங்களை நிரப்புவதற்கு TNPSC மூலமாக நிரப்பப்படும் என தெரிவித்திருந்தாங்க. ஆனால் முழுமையான தகவல்கள் இதுவரையும் கிடைக்கப்பட்டதால எப்போது இந்த தேர்வுகள் நடத்தப்படும் என்று குறிப்பிடப்படாமல் இருக்குது. கூடிய விரைவில் இதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது.